வணக்கம். இது வந்து மறுபடியும் இது வந்து 4வது பம்ப் 3வது பம்பு. ஏற்கனவே நம்ம ஒண்ணு போட்டிருந்தோம். அதோட சேர்த்து இது மொத்தம் 4வது பம்ப் ஆயிட்டு. இதுவும் அந்த கல்லு கிடங்குல, கல்லு வெட்டின பெரிய குழியில தண்ணி வந்து ஊறி சேகரமாயிருக்கு. ஒரு பெரிய கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்லு வெட்டி எடுக்கும்போது, ஆழமா போகும்போது 60 அடி, 70 அடி போகும்போது, இயற்கையாவே தண்ணி அதில ஊறி நிக்குது. அதோட மழை நீரும் சேர்ந்து நிக்குது. அதிலேருந்து தண்ணி எடுக்கிறக்காக நம்ம கிணறு மோட்டாரு ஒரு 3 ஹெச்பி நல்லா ஹை ஸ்பீடு 2 இன்ச் டெலிவரியோட போட்டு குடுத்துருக்குறோம். 6 சோலார் பேனலு 2 பக்கமும் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய சோலார் பேனலு. அதேமாரி மோனோ கிறிஸ்டலைன் அந்த பேனலுக்குன்னே உரிய டிரைவ் போட்டு குடுத்துருக்கோம். இது வந்து ஏசி மோட்டாரு. இது டிசிலயும் ஓடும், ஏசிலயும் ஓடும் இந்த டிரைவ் மூலியமா. அந்த மாரி 2 வகையில ஓடக்கூடியது. சிங்கிள் ஃபேஸ் இருந்தாலும் இன்புட் சிங்கிள் ஃபேஸ் குடுத்து 20 ஆம்பியர், 24 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கும். அந்த மாரி சிங்கிள் ஃபேஸ்லயும் ஓடும், சோலார்லயும் ஓடும். அந்த மாரியான ஒரு மோட்டாரு. இந்த டிரைவ் இருக்கிறதுனால தான் அந்த மாரி சிங்கிள் ஃபேஸ்லயும் ஓடுது. மற்றபடி நேரடியா நீங்க டிசி பவர கொண்டு போய் மோட்டார் குடுத்தா ஓடாது. டிரைவ் மூலியமா தான் ஓடும். அந்த மாரி ஒரு சோலார் பம்ப் இங்க பண்ணி குடுத்துருக்குறோம். இந்த குழியோட மொத்த ஆழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 அடி. அதுக்கு தகுந்த மாரி பம்ப் ரெடி பண்ணி 60 அடி தண்ணி வெளியில வந்த பிறகு, அங்கருந்து ஒரு 100 அடி ரோட கிராஸ் பண்ணி போய் தான் இவங்களுடைய வயல் இருக்கு. ஏற்கனவே பல ஆண்டுகளா டீசல் வச்சு அந்த ரோட கிராஸ் பண்ணி ரோட்டுக்கு அடியில ஒரு பைப் லைன் போட்டு ஒரு 300 அடி சுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பக்கமா கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற பகுதிகள்ல சோலார் பேனல இவங்களுடைய வயல்ல, சொந்த வயல்ல போட்டுக்கிட்டாங்க. அங்க தான் சேஃப்டி இருக்குன்னு. அங்கருந்து 100 அடி வரைக்கும் வயர கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா, அண்டர் கிரவுண்ட் கேபிள்னு இருக்கு. யுஜி கேபிள்னு சொல்லுவாங்க. ஆர்மர்டு அண்டர் கிரவுண்ட் கேபிள். அதாவது அந்த கேபிள சுத்தி பட்ட பட்டையா கம்பி இருக்கும். நாளைக்கு வந்து நீங்க மண்வெட்டி வச்சு வெட்டினாலோ, அல்லது ஒரு டிராக்டர வச்சு நீங்க இழுத்துட்டாலோ, அந்த வயர் அறுந்து போகாது. அப்படியே மொத்தமா வயரு புட்டுக்கிட்டு வரும். பிரிஞ்சுகிட்டு வர மாரி வரும். அந்த மாரி ஒரு சூழல்ல இங்க வந்து அந்த ரோட அடியில கிராஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டிருக்கோம். அந்த கேபிள் மூலியமா இதுக்கு இங்கேருந்து இந்த குளத்துக்கு நேரா எதுத்தாப்புல இருக்கிற வயலுக்கு அந்த தண்ணிய கொண்டு போயிருக்கோம். சோலார் பேனலும் அவங்களுடைய சொந்த வயல்லயே போட்டிருக்கோம். இது வந்து இந்த மாரி மோட்டார் போடும்போது, உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் டெய்லி பாசனம் பண்ண முடியும். அதனால 3 போகமுமே நீங்க தண்ணி விவசாயம் பண்ணலாம். ஒரு ஒரே ஒரு போகம் வானம் பார்த்த பூமியா இருக்கிற இந்த பூமிய 3 போகமும் தண்ணி இறைக்கிற மாரி சோலார் பம்ப்லே பண்ணி குடுத்துருக்கோம். இதுக்கு வந்து 6ஏ 6 சோலார் தகடுகள் இருந்தா போதும். அதில உற்பத்தி ஆகுற மின்சாரம், இதெல்லாம் சில நேரங்கள்ல பார்க்குற விவசாயிகள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த தொழில்ல நாங்க இருந்தாலும் பல நேரங்கள்ல ஆச்சரியப்படுறது உண்டு. ஏன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சத்திலேருந்து எப்படி மின்சாரம் வந்து இந்த அளவுக்கு பகல் பூரா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க.